ஸ்ருதியோட அம்மா ரவிக்கு புது ரெஸ்டாரண்ட் கட்டி கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு விஜயா ரவி கிட்ட சொன்னதும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில சண்டை ஆரம்பமாயிடுச்சு. ரவிக்கு இந்த விஷயத்துல துளி கூட விருப்பமில்ல. எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம்னு பேசுறான் ரவி. ரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் முத்து. மனோஜ் வழக்கம் போல மறுத்து பேசுறான். கிடைக்கிறத வச்சு பெரிய ஆளாக பாரு, அதை விட்டுக்கிட்டு சுயமரியாதை பத்தி பேசிட்டு இருந்தா கடைசியில ஒண்ணுமில்லாம போகும் அப்படிங்கிற மாதிரியே பேசுறான் மனோஜ். பஞ்சாயத்து முடிஞ்சப்புறம் நைட் முத்து ரவி மனோஜ் 3 பேரும் மொட்டை மாடியில சந்திச்சு பேசுறாங்க. 3 பேருமே சூப்பர் பிரதர்ஸ். 3 பேருக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒற்றுமையா இருக்காங்க. 3 பேருக்கும் ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பேசாம ரவி ஸ்ருதியோட பேரண்ட்ஸ் கொடுக்கறத வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுக்கிட்டு அதுல வர்ற வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்ருதியோட பேரண்ட்ஸ்க்கு திருப்பி கொடுக்கலாமே. மனோஜ் சொல்றது பிராக்டிக்கலா இருக்கு. ஆனா ஒரு தடவை மாமியார் வீட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டா காலம் முழுக்க அதை சொல்லி காட்டுவாங்க. நல்ல மாமனார் மாமியார்னா கொடுக்கறத வாங்கலாம். அதுலயும் குறிப்பா ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் எப்படா அண்ணாமலை ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ரவி பணம் வாங்கிட்டான்னா அவ்வளவுதான், அதை வச்சே சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ரவியும் ஸ்ருதியும் தான் கலந்து பேசி முடிவு பண்ணணும். முத்துவும் மனோஜும் பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறது நல்லா இல்ல. டேய், உங்க குடும்பத்திலேயே மொத்த பேரும் எல்லா தொழிலையும் ஆரம்பிச்சு தொழிலதிபர் ஆயிட்டா ஊருக்குள்ள இருக்கிற மத்தவனெல்லாம் பிச்சையாடா எடுக்கிறது.